ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरिः ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் 33வது பகுதி இது. சென்ற பகுதியோடு நாம் தத்துவ சங்கியானத்தை முடித்திருக்கிறோம். தத்துவ சங்கியானத்தை பற்றி வருடக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம். நாம் பேசியிருப்பது மிகவும் கொஞ்சமே. இந்த பகுதியில் மத்வ சித்தாந்த கோட்பாடுகளில் மிகவும் முக்கியமான பஞ்சபேதம் மற்றும் தாரதமியத்தில் இத்தொடரை தொடங்கினோம். தத்துவங்களுக்கு இடையே உள்ள பேதங்கள் மற்றும் தாரதமியம் பற்றி உணர வேண்டும் என்றால் முதலில் தத்துவம் என்றால் என்ன, அவை என்னென்ன என்பது தெரிய வேண்டும். அதன் பொருட்டே தத்துவ சங்கியானத்தை காணத் தொடங்கினோம். தத்துவ சங்கியானத்தில் இருக்கும் தத்துவங்களின் பட்டியல் மற்றும் அதற்கான விளக்கங்களில் இருந்தே தத்துவங்களுக்கு இடையே உள்ள பேதங்கள் புரிந்திருக்கும். இருப்பினும் வருங்காலத்தில் தகுந்த பிரமாணங்களுடன் இவற்றை விரிவாக காணப்போகிறோம். அதற்கு முன் இப்பகுதியில் இதுவரை நாம் கண்ட தத்துவ சங்கியானத்தின் ஒரு சுருக்கத்தை காணலாம். முதலில் தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் அனாரோபிதம் என்று கண்டோம். எதன் மீதும் இயற்றப்படாதது, உள்ளது உள்ளபடி அறியத்தக்கது, சத்தியமானது எதுவோ அதுவே தத்துவம். நாம் கண்ட பாம்பு கயிறு உதாரணத்தில் பாம்பு கயிற்றின் மீது இயற்றப்பட்டுள்ளதைப் போல் இவ்வுலகமானது பரபிரம்மத்தின் மேல் இயற்றப்பட்டுள்ளது. வெளிச்சத்தில் பாம்பு மறைந்து கயிறு மட்டுமே சத்தியமாக இருப்பது போல ஞானம் அடைந்த பின் பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்பது புரியும் என்பதே மாயாவாதம். இந்த உலகம் உண்மையில் இல்லவே இல்லை. இந்த உலகத்திற்கு பிரம்ம பாவனை அளித்தால் பிரம்மம் மட்டுமே எஞ்சியிருக்கும் என்பதே வாதம். மத்வ சித்தாந்தமோ இந்த உலகம் உள்ளது உள்ளபடி அறியத்தக்கதாக இருக்கிறது, ஆகவே இது சத்தியம். மேலும் பாம்பு கயிறு உதாரணத்தில் பாம்பு சற்று நேரத்திலேயே பொய் என்பது உணரப்பட்டு விடுகிறது. ஆனால் நாம் காணும் இந்த உலக விஷயத்தில் இந்த உலகம் பொய் எனும் அனுபவம் நமக்கு ஏற்படுவதே இல்லை. ஒருவேளை இந்த உலகமே அழிந்தாலும் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆகாசத்தில் இவ்வுலகம் இருந்தது என்பது என்றும் சத்தியமாகவே இருக்கும். ஆனால் கூறப்படும் உதாரணத்திலோ பாம்பு அங்கு இல்லவே இல்லை. அது தவறாக உணரப்பட்டது. கயிறு பாம்பாக தவறாக உணரப்பட்டது, அவ்வளவே. நாம் காணும் அனைத்தும் நம் அனுபவத்திலேயே உள்ள சத்தியம் என்பதாலும் இந்த அனுபவம் பொய் ஆவதில்லை எனும் காரணத்தினாலும் ஜகத் சத்தியத்துவத்தையும் பேதங்களையும் ஏற்றே ஆக வேண்டும் என்கிறது மத்வ சித்தாந்தம். ஆகவே இப்படி தத்துவம் என்றால் என்ன என்று கண்டபின் தத்துவங்களை விவரிக்கும் போது தத்துவங்கள் இரண்டாக பிரிக்கப்படுவதாக கண்டோம். அவை ஸ்வதந்திரம், அஸ்வதந்திரம் என்பன. ஸ்வதந்திர தத்துவம் என்றால் என்ன? தன்னுடைய ஸ்வரூபத்திற்கோ அல்லது ஸ்வபாவங்களுக்கோ, மேலும் பிரமா விஷயத்துவம் ஆவதற்கோ, அதாவது அறியப்படும் தத்துவமாக இருப்பதற்கோ மற்றும் தன் செயல்பாடுகளுக்கோ எதையும்
அண்டி இராத தத்துவமே ஸ்வதந்திர தத்துவம். இப்படிப்பட்ட லட்சணங்கள் நிறைந்த ஒரே தத்துவம் பரபிரம்ம தத்துவமான விஷ்ணு தத்துவம் மட்டுமே. ஆகவே விஷ்ணு மட்டுமே ஸ்வதந்திர தத்துவம், மற்ற அனைத்தும் அவரையே அண்டி இருக்கும் அஸ்வதந்திர தத்துவங்கள் என்று கண்டோம். இந்த அஸ்வதந்திர தத்துவங்கள் பாவம் அபாவம் என்று இரண்டு வகைப்படுகிறது. பாவம் என்றால் இருத்தல் என்று பொருள், அபாவம் என்றால் இல்லாமை என்று பொருள். அபாவமானது மேலும் பிராகபாவம், பிரத்வம்சபாவம், சதாபாவம் என்று மூன்று வகைப்படுகிறது. ஒரு தத்துவம் தோன்றுவதற்கு முன் அதன் இல்லாமை பிராகபாவம், ஒரு தத்துவம் அழிந்த பின் அதன் இல்லாமை பிரத்வம்சபாவம், ஒரு தத்துவத்தின் என்றும் இல்லாமை அல்லது இருப்பதற்கே சாத்தியமின்மை என்பது சதாபாவம். இருத்தலை வைத்துத்தானே இல்லாமை வருகிறது. பின் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை ஏன் பட்டியலிட வேண்டும்? ஏனென்றால் அபாவம் மிகவும் முக்கியமானது. அபாவத்தை நாம் ஏற்கவில்லை என்றால் அனைத்து தத்துவங்களுமே ஆதியற்ற நிரந்தரமான தத்துவங்கள் ஆகிவிடும். ஆனால் உண்மையில் அனைத்தும் அப்படி இல்லை. உதாரணத்திற்கு, நாம் காணும் இந்த உலகம் படைக்கப்பட்ட உலகம். இது படைக்கப்படும் முன் இந்த உலகத்தின் இல்லாமையே இருந்தது, பிராகபாவம். நாம் ஒருவேளை இந்த பிராகபாவத்தை ஏற்காவிட்டால் இந்த உலகமும் அனாதியாகிவிடும். அனாதி என்றால் ஆரம்பம் அற்றது, யாராலும் படைக்கப்படாதது என்று பொருள். ஆக அனர்த்தமாகிவிடும். இதே உலகம் அழிக்கப்பட்ட பின் மீண்டும் அதன் இல்லாமை என்பது சத்தியம். இது பிரத்வம்சபாவம். பிரத்வம்சபாவத்தை ஏற்காவிட்டால் நாம் காணும் இந்த உலகம் கூட அழிவற்றதாகிவிடும், அதாவது நித்தியமாகிவிடும். சிலவற்றிற்கு ஆதி இருக்காது, ஆனால் அழிவு இருக்கும். உதாரணத்திற்கு நமது லிங்க தேகத்தை எடுத்துக்கொள்வோம். லிங்க தேகம் அனாதி, ஆனால் லிங்க தேகம் பங்கமாவதையே மோட்சம் என்கிறோம். லிங்க தேகம் அழிந்த பின் அதன் இல்லாமைதானே உள்ளது. ஒருவேளை நாம் இவ்விஷயத்தில் அபாவத்தை ஏற்கவில்லை எனில் நமக்கு மோட்சம் கிடைப்பதற்கே வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதேபோல் சதாபாவத்தை நாம் ஏற்கவில்லை எனில் இருப்பதற்கு சாத்தியமே அற்ற கற்பனைகள் கூட இருப்பதாக ஆகிவிடும். ஆகவே அபாவத்தை ஏற்பது மிகவும் இன்றியமையாதது. இவற்றை பற்றியெல்லாம் முற்பகுதிகளில் விளக்கிச் சொல்லியிருக்கிறேன். இவைகள் அதன் சுருக்கம் மட்டுமே. இப்படி அபாவ தத்துவத்தை பற்றி கண்டபின் பாவ தத்துவங்களுக்குள் நுழைந்தோம். பாவ தத்துவமானது சேதனம் அச்சேதனம் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சேதனம் என்றால் உணர்வு பொருள், அச்சேதனம் என்றால் ஜடப்பொருள். சேதனம் மேலும் துக்க சம்பந்தம் அற்றது, துக்க சம்பந்தம் உடையது என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. துக்க சம்பந்தம் அற்ற சேதன தத்துவம் விஷ்ணுவைப் போலவே என்றும் சம்சாரம் எனும் துக்கத்தில் வீழாத நித்திய முக்தையான மகாலட்சுமி ஒருவளே. அவள் மட்டுமே என்றும் துக்க சம்பந்தம் அற்ற சேதன தத்துவம். மகாவிஷ்ணு லக்ஷ்மி ரெண்டு பேருக்கும் துக்க சம்பந்தமே கிடையாது. ஜீவர்கள் அனைவருக்கும் துக்க சம்பந்தம் உண்டு.
இப்படி துக்க சம்பந்தம் உள்ள சேத்தனர்கள், துக்கத்திலிருந்து விடுபட்ட முக்தர்கள், துக்கத்தில் உள்ளவர்கள் என்று இருவகை. துக்கத்தில் உள்ளவர்கள் முக்திக்கு தகுதியுடைய முக்தி யோக்கியர்கள் மற்றும் ஸ்வரூப ஆனந்தத்திற்கு தகுதியற்ற முக்தி அயோக்கியர்கள் என்று இரண்டு வகை. துக்கத்தில் உள்ளவர்கள் முக்தி யோக்கியர்கள், முக்தி அயோக்கியர்கள் என்று இரண்டு வகை. முக்தி யோக்கியர்களும் சரி, தற்போது துக்கத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்துவிட்ட முக்தாத்மாக்களும் சரி, தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், சக்கரவர்த்திகள், மனுஷ்யோத்தமர்கள், அதாவது மனிதர்களிலேயே உத்தமர்கள் என்று 5 வகைப்படுகின்றனர். இவர்கள் முக்தியில் தனது ஸ்வரூப ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்கும் தகுதி பெற்றவர்கள். முக்தி அயோக்கியர்களோ நித்திய சம்சாரி மற்றும் தமோ யோக்கியர்கள் என்று இருவகைப்படுகின்றனர். நித்திய சம்சாரிகள் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்த பின் தனது ஸ்வரூபத்தில் இருக்கும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நிரந்தரமாக கலந்து அனுபவிப்பர். தமோ யோக்கியர்களோ நிரந்தரமாக தனது ஸ்வரூப துக்கத்தை அனுபவிப்பர். இந்த தமோ யோக்கியர்களும் தைத்தியர்கள், ராட்சசர்கள், பிசாசர்கள், மனிதரில் அதமர்கள் அல்லது கீழானவர்கள் என்று 4 பிரிவுகளாக உள்ளனர். இவற்றிலும் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து முன்பே அந்தம் தமஸ் சென்று விட்டவர்கள் ஒரு வகை. அந்தம் தமஸ் செல்வதற்கான சாதனைகளை மேற்கொண்டிருக்கும் ஆனால் இன்னும் அந்தம் தமஸ் செல்லாத தமோயோக்கியர்கள் மற்றொரு வகை. இப்படி இதுவரை நாம் கண்டவைகள் சேத்தன தத்துவங்கள். அச்சேதன தத்துவங்கள், அதாவது உணர்வற்ற ஜட தத்துவங்கள், நித்தியம், நித்யாநித்தியம், அனித்யம் என்று 3 வகைப்படுகிறது. வேதங்கள், வர்ணங்கள் அல்லது அக்ஷரங்கள் மற்றும் அவ்யக்ருத ஆகாசம் ஆகிய இம்மூன்றும் நித்திய தத்துவங்கள், அதாவது ஆதி அந்தம் அற்று என்றும் இருக்கும் தத்துவங்கள். நித்யாநித்தியம் என்றால் நித்தியத்தன்மை, அனித்தியத்தன்மை இரண்டும் உடைய ஜட தத்துவங்கள் என்று பொருள். அவை புராணங்கள் மற்றும் ஸ்மிருதிகள், கால தத்துவம், பிரகிருதி என 3 வகைப்படும். புராணங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு புருஷர்களால் அளிக்கப்படுபவை. ஆகவே அவற்றில் அனித்தியத்தன்மை உண்டு. அதே சமயத்தில் புராணங்கள் கூறும் உயர் ரகசியங்கள் வேத ரகசியங்கள். ஆகவே அதில் உள்ள உட்கருத்துக்கள் என்றும் மாறாதிருப்பதால் நித்தியத்தன்மையும் அதில் உண்டு. ஆகவே அவை நித்யாநித்தியம் என்று கூறப்படுகின்றது. சதுர்முக பிரம்மாவின் ஆளுமைக்கு உட்பட்ட காலமானது சதுர்முக பிரம்மாவின் தோற்றத்தில் தொடங்கி அவர் அழியும் போது முடிகிறது. ஆகவே கால தத்துவத்திற்கு அனித்தியத்தன்மை உண்டு. ஆனால் காலத்தின் ஓட்டமானது, அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் டைம் என்றுமே இருக்கிறது, அது நிற்பதே இல்லை. காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். அதனாலேயே சதுர்முக பிரம்மா அழிந்த பின் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் முக்கிய பிராண வாயு சதுர்முக பிரம்மாவாக பணியமர்த்தப்படுகிறார். ஆகவே கால தத்துவத்தில் நித்தியத்தன்மை அனித்தியத்தன்மை இரண்டும் உள்ளதால் இதுவும் நித்யாநித்தியம். உண்மையில் கால தத்துவம் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. பிரகிருதி, அதாவது ஜட பிரகிருதி என்றும் உள்ள தத்துவமாக இருந்தாலும்
அது மாறுதல்களுக்கு உட்படுவதால் அதில் நித்தியத்தன்மை அனித்தியத்தன்மை இரண்டும் உள்ளதால் பிரகிருதி தத்துவமும் நித்யாநித்தியம். இப்படி 3 நித்யாநித்திய தத்துவங்களை கண்டோம். அடுத்து அனித்திய தத்துவங்கள், நன்கு படைக்கப்படாத தத்துவங்கள் மற்றும் நன்கு படைக்கப்பட்ட தத்துவம் என்று 2 வகைப்படுகிறது. நன்கு படைக்கப்படாத 24 தத்துவங்கள் மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், புத்தி தத்துவம், மனஸ்தத்துவம், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் என்பன. இவற்றிற்கு 2 ரூபங்கள் உண்டு என்று கண்டோம். தத்துவ சங்கியானத்தில் கூறப்படுவது ஜட தத்துவங்களான தத்துவ ரூபங்கள். மற்ற அனாதி ரூபங்களை பற்றியும் அவற்றுடனேயே சேர்த்து விளக்கியிருக்கிறேன். ஒரு உதாரணத்திற்கு, தத்துவ சங்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மனஸ்தத்துவமானது தத்துவ ரூபம், ஜட மனஸ். ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் கூட ஸ்வரூபத்திலேயே ஒரு மனஸ் உண்டு. அதை ஸ்வரூப மனஸ் என்று சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு தத்துவத்திற்கும் உள்ள 2 கோணங்களை விளக்கியிருக்கிறேன். அடுத்து நன்கு படைக்கப்பட்ட தத்துவமானது பிரம்மாண்டம். இவையே அச்சேதன தத்துவங்களின் பட்டியலாக நாம் கண்டவை. தத்துவ சங்கியானத்தின் இறுதியில் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அனைத்தும் ஸ்வதந்திரரான விஷ்ணுவின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்று கூறி முடிக்கிறார். அதாவது படைத்தல், காத்தல், சம்ஹரித்தல், நியமனம் செய்தல், முக்தி யோக்கியருக்கு ஞானம் அளித்தல், முக்தி அயோக்கியருக்கு அக்ஞானம் அளித்தல், பந்தம் அளித்தல், மோட்சம் அளித்தல், இருள் தருவது, ஒளி தருவது, இப்படி அனைத்துமே ஸ்வதந்திரரான விஷ்ணுவின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்று கூறி தத்துவ சங்கியானத்தை நிறைவு செய்கிறார் ஸ்ரீ மத்வாச்சாரியார். அடுத்த பகுதியில் இருந்து மீண்டும் பஞ்சபேதம் மற்றும் தாரதமியத்திற்குள் நுழைவோம். இனி வரப்போகும் பகுதிகளில் வேதங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், புராணங்கள் போன்றவற்றிலிருந்து பல பிரமாணங்களுடன் சேர்த்தே மத்வ சித்தாந்தத்தை விளக்க முற்பட போகிறேன். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் முக்தி யோக்கியர்களுக்கு நிச்சயம் சுவாரஸ்யமாக இருக்கும். முக்தி யோக்கியர் நிச்சயம் பயன்படுத்தி கொள்வர் என்ற நம்பிக்கையில் மேலும் தொடர்வோம். மத்வ சித்தாந்தத்தை அனைவரும் நன்கு அறிந்து உணர அந்த வேதவியாச பகவானையும் ஸ்ரீ மத்வாச்சாரியரையும் எனக்கு சித்தாந்த விஷயங்களில் ஆர்வம் வர காரணமாக இருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளையும் பிரார்த்தித்து கொண்டு இப்பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.